1989 முதல் ஒரு ஆர்ஃபனேஜ், ஆதரவற்றோர் இல்லம், செட்டிமேடு என்கிற ஒரு குக்கிராமத்தில் மணிமுத்தாறு டேம் அருகில் இருக்கிறது, அம்பாசமுத்திரம் தாலுகா. நானும் சிறு வயதில் பெற்றோரை இழந்தவன். நாசரேத் அருகில் உள்ள மூக்குப்பீரி என்கிற பகுதியில் ஒரு விடுதியில் தங்கி 10 ஆண்டுகளாக படித்தேன். அங்கே விதைக்கப்பட்ட விதை என் இருதயத்தில் விழுந்து நன்றாக முளைத்தெழும்பியது. அங்கே படித்ததின் விளைவுதான் இயேசுவை பாடுவோம் பாடல்கள். அங்கே படித்ததின் விளைவுதான் இப்பொழுது நான் நடத்தி கொண்டிருக்கிற ஆதரவற்ற இல்லமும் கூட. நற்பணிகள் செய்ய வேண்டும். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் ஏன் பிறந்தேன் என்று சொன்னால் இயேசுவை தொழுது கொள்ள, இயேசுவை ஆராதிக்க. ஹல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, தேவையில் வாடுகிறவர்கள், வறுமையில் வாடுகிறவர்கள், குறிப்பாக பிள்ளைகள், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். 2 கைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று எனக்கானது, இன்னொன்று பிறருக்கானது. பிறரை தூக்கிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. இயேசுவை தொழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தோடு நான் பணி செய்கிற அந்த பாடசாலையில் 1989 சேர்ந்தேன். ஆரம்பத்தில் வெளிநாட்டு பண உதவி கிடைத்து வந்தது. ஆனால் 2008 முதல் அது நின்று போனது. நின்று போன பிற்பாடு சேவை நிறுவனங்கள் 13 ரீச் என்கிற பெயரில் 13 நிறுவனங்கள் இருந்தது. 13ம் பணம் இல்லாததினால் ஃபண்ட் வரவில்லை, மூடிவிடுங்கள் என்று சொல்லி சொசைட்டி நிறுவனர் சொன்னார். ஆகவே எல்லாவற்றையும் மூடிவிட்டார்கள். நான் மூடுவதற்கு விருப்பம் இல்லாமல் அவர்களிடத்தில் பெர்மிஷன் வாங்கி இதுவரைக்கும் என்னுடைய சொந்த முயற்சியினால் அதை நடத்தி வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார். என்னுடைய ஜெபம் ஜார்ஜ் முல்லர் காலத்தில் அவர் ஜெபித்து விசுவாசித்து அந்த ஹோம் நடத்தப்பட்டது. அதுபோல் எனக்கும் உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த வேண்டுதலோடு, இயேசு எங்களுக்கு பாஸ், பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது, ஜீசஸ் இஸ் அவர் பாஸ். And faith and prayer, they are our companions. இந்த எண்ணத்தோடு அதை நடத்தி வருகிறேன். நீங்கள் அந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீடு மாதிரி, நான் உங்கள் சொந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்து தங்கிவிட்டு போகலாம். பக்கத்தில் மணிமுத்தாறு அணை இருக்குது, காரையார் டேம் இருக்குது, பாபநாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வோம். நீங்கள் வாங்க, தங்கலாம் எங்கள் கூட. அந்த பக்கம் வரும்போது ஒரு தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களை தங்க வைத்து எல்லாவற்றையும் சுற்றி காட்டுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். போதகர் அவர்கள் சொன்னது போல், பாஸ்டர் ஜோசப் சுந்தர் அவர்கள் சொன்னது போல், 2000 அந்த கொரோனா காலத்தில் என்னை ஒரு ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன், அவர்கள் என்னை அழைத்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் வைத்திருக்கிறோம், வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த கொரோனா தீவிரம் அடைந்ததுனால அதை கேன்சல் ஆச்சு. அன்று கேன்சல் ஆனது இன்றைக்கு நடத்தப்படுகிறது. கர்த்தர் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து சற்று நேரம், எவ்வளோ நேரம் நான் பேசணுன்னாலும் பேசுவேன்.
ஆனால் உங்களை பசியோடு வைத்துக்கொண்டு நான் பேசிக்கொண்டே இருப்பது நல்லதல்ல. மேக்சிமம் எவ்வளவு சுருக்கமாக பேசி இந்த செய்தியை உங்கள் மனதிற்குள் பதிக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக பேசி முடிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 2:11 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் மகிமை வெளிப்பட்டால் விசுவாசம் வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுவின் மகிமை கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே வெளிப்பட்டது. அதன் விளைவாக விசுவாச பிள்ளைகள் பெருகினார்கள். இன்றைக்கு இந்த மகிமையின் வெளிப்பாடு, இயேசுவின் மகிமை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது, எப்படியெல்லாம் விசுவாசம் பெருகினது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். மகிமை என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஆங்கில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அர்த்தமாக இருக்கும். ஆனால் சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி மகிமைக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. மகிமைக்கு ஒரே அர்த்தம் கிடையாது. இங்கே பவர், வல்லமை, ஆற்றல், ஸ்ட்ரெங்த் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இடத்திலே மகிமையானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் நிறைய இடங்களில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் நாம் இதுவரைக்கும் சிந்திக்காத, இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி, வேதத்திலே சுவிசேஷ புத்தகத்திலே சுட்டிக்காட்டி இயேசுவின் மகிமை இங்கே எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் அறியத்தர காத்திருக்கிறேன். பொதுவாக இந்த உலகம் இயேசுவின் மகிமையினாலே உருவாக்கப்பட்டது. பாவத்திற்கு பின்பு இயேசுவின் மகிமை அவரை பூமிக்கு மனிதனாக கொண்டு வந்தது. இயேசுவின் மகிமை அவர் மரித்த பின்பு உயிரோடு எழச் செய்தது. மரித்தவர்கள் அனைவரும் பூமிக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்க இயேசு மாத்திரம் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுகிறார். அது அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. திரும்ப வருவேன் என்று சொல்லி நமக்கு வாக்குரைத்து சென்றிருக்கிறார். அவர் வருவதும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடு தான். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் வெளிப்பாடு. இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து விளக்கம் சொல்லுகிற ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன என்று கேட்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் மேல் விழுதல் என்றால் என்ன? அந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்றால் என்ன?
என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த கல் ஒருவர் மேல் விழுவது. இன்னொன்று, தானாய் அந்த கல்லின் மேல் ஓடி போய் மோதிக்கொள்வது. இந்த 2 காரியம்தான் அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கல் புறக்கணிக்கப்பட்ட கல். இந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்கா? சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. என்ன வீடு அது? யார் கட்டினது? என்ன வீடு? யார் கட்டினது? எப்படி அந்த கல் புறக்கணிக்கப்பட்டது என்பதை வரலாறு சொல்லுகிறது நமக்கு. சாலமோன் ஞானி தேவாலயத்தை கட்டும் பொழுது உலகமெங்கிலும் கட்டடத்திற்கென்று பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டது எதுவோ பில்டிங் மெட்டீரியல்ஸ், அது உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் தாஜ்மஹால் உலக பிரசித்தி பெற்றது என்று சொன்னால் உலகம் முழுவதில் இருந்தோம் என்ன பில்டிங் மெட்டீரியல் அதற்கு தேவையோ அது எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே கொண்டு வாங்க. அதனால தான் அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இன்றும் காணப்படுகிறது. அந்த காலத்தில் சாலமோன் கட்டின தேவாலயம் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதற்கு காரணம் உலகமெங்கிலும் அந்த கட்டட கலைஞர்கள் அந்த கட்டடத்திற்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அது எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்தார்கள். கல் பிரத்யேகமானது, ரொம்ப முக்கியமானது. அதை பல்வேறு இடங்களில் இருந்து சேகரித்து கொண்டு வந்து போட்டிருந்தார்கள் அந்த ஆலயம் கட்டுவதற்கு. கட்டுகிறவர்கள் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இந்த கல்லை தூக்கு, இந்த கல் எடுத்துக்கப்பா, இதை அந்த மூலையில் கொண்டு வை என்று சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. நன்றாக கட்டடம் கட்டப்பட்டது. இதில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு கல் செலக்டே ஆகலை, புறக்கணிக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு கல், ஒரு மூலைக்கு ஒரு கல் வைக்க வேண்டும். அது அதற்கு மேல் வைக்கிற பாரங்களையெல்லாம் தாங்கக்கூடிய கல்லாக இருக்க வேண்டும் என்று ஒரு கல்லை தேடி தேடி வருகிறார்கள். கல் குவிக்கப்பட்டிருந்த இடத்துல தேடி தேடி வருகிறார்கள். மாத கணக்கில், ஆண்டு கணக்கில் புறக்கணிக்கப்பட்டு கிடந்த ஒரு கல் அந்த இடத்திற்கு ஃபிட் ஆகும் என்று கணிக்கப்பட்டது. தூக்கி கொண்டு அந்த இடத்துல பதித்தால் அது அந்த இடத்திற்கென்றே செய்யப்பட்ட கல்லாக இருந்தது. ஹல்லேலூயா. யார் இந்த புறக்கணிக்கப்பட்ட கல்? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் அவரை என்ன செஞ்சிருக்கிறோம்? புறக்கணித்து வைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் புறக்கணித்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டு விடுவாரா? இன்றைக்கு அந்த கல் நமக்கு அவசியம், நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். ஹல்லேலூயா. அந்த கல்லின் மேல் விழுகிறவன். சரி, அந்த கல் மேலே யார் விழுந்தது? ஒன்று விழுதல், நாம போய் அந்த கல்லில் விழுதல். இன்னொன்று அந்த கல்லே நம்ம மேலே வந்து விழுந்துடும். அடங்க மாட்டோம், அத்துமீறுவோம், கடைசி வரைக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி சாய்க்கவே மாட்டேன், பாவம்தான் எனது இஷ்டம், பரிகாரம் எனக்கு தேவையில்லை,
நான் பிறந்தது மது அருந்துவதற்கு, நான் பிறந்தது வேசித்தனம் பண்ணுவதற்கு, நான் பிறந்தது புகைப்பிடிப்பதற்கு, இந்த பரிசுத்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கே நான் பிறந்திருக்கிறேன் என்று வாழுகிறவர்கள் தேவனால் சந்திக்கப்படுவார்கள். தேவனால் சந்திக்கப்படுவார்கள். இரண்டு காரியத்தை பார்ப்போம். முதலாவது, யோவான் 8வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். யோவான் 8 முதல்ல இருந்து வாசிப்போம். யாராவது வாசிங்க முதல் வசனம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். நான் இப்பொழுது நின்று கொண்டு உங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அக்காலங்களில் உபதேசம் பண்ணுகிறவர்கள் உட்கார்ந்தே உபதேசம் பண்ணுவார்கள். அந்த வழக்கத்தின்படி இயேசு காலை பொழுது, அதில் நிறைய ஜனக்கூட்டம் நிறைய இருக்கு, உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஸ்திரீ ஓட்டமாய் ஓடி வருகிறாள். ஒரே ஓட்டம். ஏன் ஓடி வருகிறாள்? பின்னாலே அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். வாசிங்க. அவர்கள் துரத்தி கொண்டு வந்து அந்த ஸ்திரியை இயேசுவின் நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். எப்படி? யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போமா? இருபத்தி 22, 23, 24. சாரி, உபாகமம், நான் யாத்ராகமம் சொன்னேன். சரி, சாரி. 22ஆம் அதிகாரம் 23, 24. உபாகமம். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தாள் என்று போடப்பட்டிருக்கு. இரண்டு விதமான தண்டனை உண்டு. கன்னிகையான ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கைமையுமாய் பிடிக்கப்பட்டால் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். திருமணமாகி விபச்சார ஸ்திரியாக அவள் காணப்பட்டால் கழுத்தை நெரித்து கொள்ள வேண்டும். இது அக்கால சட்டம். இங்கே என்ன குற்றச்சாட்டு இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்கள்? விபச்சாரத்திலே கைமையுமாய் பிடிபட்ட ஸ்திரீ, அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த அம்மா என்ன எந்த வகையான விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கு? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். கழுத்தை நெரித்து கொல்லப்படுதல் அது வேற. ஸோ அவங்க கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லதுனால இவங்க தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற கணவனை அதை மறந்துவிட்டு இன்னொரு ஆடவனோடு தொடர்பு உள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லி நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆகவே அவர்கள் இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இயேசுவினிடத்தில் வைக்கிறார்கள். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஸ்திரீயின் மேலே அவங்களுக்கு வெறுப்பு இல்லை. இயேசுவை
சிக்க வைக்க வேண்டும், இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும். அவருடைய வளர்ச்சி, அவருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் போய் கொண்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஃபேரிசீஸ், நியாய சாஸ்திரிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் இருந்த எண்ணம் அதுதான். இயேசுவை சிக்க வைப்பதற்கு இந்த ஸ்திரியை கருவியாக பயன்படுத்துகிறார். இந்த ஸ்திரியோட விபச்சாரம் செய்துவிட்டு அவளை துரத்துவது போல் துரத்தி கொண்டு வந்தவர்களும் இவர்கள் தான். இயேசு என்ன செய்கிறார்? தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருடைய எழுத்துக்கள் நூல் வடிவமாக வெளிவந்திருக்க இயேசு எழுதினது ஏன் வரவில்லை என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. தரையில் அழகாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க இது இயேசு சொன்னது, இந்த கொட்டேஷன், இந்த மேற்கோள் இயேசுவால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவருடைய எழுத்துக்கள், கையெழுத்து, அவருடைய கையெழுத்து எப்படி இருந்திருக்கும் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் அது இல்லை. தரையில் இவங்க குற்றச்சாட்டு ஒன்று வச்சுக்காங்க. அவங்க தரையில் இயேசு எழுதி கொண்டிருக்கிறார். எதுக்கும் தொடர்பு இருக்கா? அவர் எழுதினதற்கும் இவர்கள் செய்த குற்றச்சாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்த்தா நிறைய தொடர்பு. குற்றச்சாட்டு வைக்கிறாயே, மோசே இப்படி சொல்லியிருக்கிறார், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்படி இவங்க இயேசுவை சிக்க வைக்க பார்க்குறாங்க? இயேசு சரி மோசே சொல்லியிருந்தாருன்னா கல்லெறிந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரோம அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை மீறி தீர்ப்பு வழங்குகிறார். ரோம அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை மீறி ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவர் தீர்ப்பு வழங்குகிறார். ஆகவே ரோம அரசாங்கத்திடம் இவரை ஒப்படைப்போம், ரோம அரசாங்கம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். ஒன்று அப்படி இல்லை என்றால், கல்லெறியக்கூடாது என்று சொன்னால் மோசேயின் சட்டத்திட்டத்தை மீறுகிறார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி அவரை சிக்க வச்சு அவருக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்போ துரத்தி கொண்டு வந்த வேகம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் இயேசு கொஞ்ச நேரம் தரையில் எழுதிட்டு திரும்பி பார்த்தா ஒரு வேலையும் காணும். ஏன் போயிட்டான்? அவனை குறித்து தான் எழுதி வைத்திருக்க. எட்டி பார்த்துட்டு இருந்தவன் என்ன எழுதுறாருன்னு பார்த்தவன் போகிறோம் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய பாவத்தையும் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். இதில் இருப்பது நமக்கு ஆபத்து. பப்ளிக் ஆகிடும். தேவாலயத்துக்கு முன்பாக நிறைய விசுவாச பிள்ளைகள் உள்ளே வந்திருக்காங்க. நான் யாருன்னு தெரியறதுக்குள்ளே நான் என்ன செஞ்சிடணும், ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் இல்லாமல் எல்லாம் ஓடிட்டான். கடைசியில் நின்று கொண்டிருந்தது யாரு? அந்த அம்மா தான். என்ன கேட்குறாரு? அதுக்கு முந்தி வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? சிந்தனையை தூண்டுகிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன? ஒருவரும் இல்லை. ஸ்திரீயை என்ன சொல்றாங்க? வாசிக்க தொடர்ந்து.
நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ போ. பொன் ஏடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். போ, இனி பாவம் செய்யாது. ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்களும் நானும் செய்கிற பாவத்துக்கு தண்டனை கொடுத்தா அங்கே ஒருத்தரும் இருக்க முடியாது, நாங்கள் இருந்து பேசவும் முடியாது. அவ்வளவு கிருபையை காண்பித்து நேரம் காலம் வரும், இந்த ஒரு வருஷம் மட்டும் என் பிள்ளை இருக்கட்டும், கனி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பிதாவோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக. இவர்கள் மனசாட்சியில் குத்துண்டவர்களாக குற்றம் சாட்டினவர்கள் ஓடிவிட்டார். நீதிமொழிகள் 28:1 என்ன சொல்லுது? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். இதன் பொருள் என்ன? ஒளியை ஏற்ற போகிறேன். இருள் எப்படி என்னை கொண்டு நீங்கும்? நான் பிறருக்கு ஒளி கொடுக்க விரும்புகிறேன், பிறருக்கு உப்பாக இருக்க விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பவுலை போல உங்களையும் பயன்படுத்தி நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒளியேற செய்வார். அதுதான் இந்த பாடத்திலிருந்து நீங்களும் நானும் படிக்க வேண்டிய செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் பாடி இந்த செய்தியை முடியும். சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன் அவரோடே 1000 ஆசிகள் தராதிருப்பாரோ? சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன் அவரோடே 1000 ஆசிகள் தராது இருப்பாரோ? அவரோடே 1000 ஆசிகள் தராது இருப்பாரோ? சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கொரு பாலகன் பிறந்துள்ளார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்துள்ளார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தோளில் இருக்கும் அவரது நாமம் அதிசயமே, கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் அவரது நாமம் அதிசயமே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன். தெரிந்தவங்க சேர்ந்து பாடலாம். நமக்கொரு பாலகன் பிறந்துள்ளார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்துள்ளார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் அவரது நாமம் அதிசயமே, கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் அவரது நாமம்
அதிசயமே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காய் தந்த தேவன், அவரோடே ஆயிரமாம் ஆசிகள் தராது இருப்பாரோ. அவரோடே ஆயிரமாம் ஆசிகள் தராது இருப்பாரோ. சொந்த குமாரன் என்றும் பாராமல் தூதர்கள் கானம் பாடிடுவோம், துதித்தே தேவனை புகழ்ந்திடுவோம். தூதர்கள் கானம் பாடிடுவோம், துதித்தே தேவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையே, பூமியில் என்றும் சமாதானமே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையே, பூமியில் என்றும் சமாதானமே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன், எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ளே சிறியவளே. எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ளே சிறியவளே. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார். சொந்த குமாரன் என்னும் பாராமல் இயேசுவையே நமக்காய் தந்த தேவன், அவரோடே ஆயிரமாம் ஆசிகள் தராது இருப்பாரோ. அவரோடே ஆயிரமாம் ஆசிகள் தராது இருப்பாரோ. சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காய் தந்த தேவன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, 2 options are given. தேர்வு செய்வதற்கு 2 விடைகள் இருக்கிறது. ஒன்று, நானாக ஓடி என் தேவனாகிய கல்லின் மேல் விழுந்து பாவ அறிக்கை செய்து பரிசுத்தனாய் இனி வாழும் காலம் முழுவதும் பரிசுத்தமாக இருப்பேன். விபச்சார ஸ்திரியாக இருக்க மாட்டேன், விபச்சாரக்காரனாக இருக்க மாட்டேன். என்னை பரிசுத்தம் செய்யும் இயேசுவே, என்னை பரிசுத்தம் செய்யும். நான் உம்மில் மோதவில்லை, நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பக்தி இல்லை, பரவசம் இல்லை, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, குடி, போதைக்கு அடிமை, சீட்டாட்டம் என்று எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, எதுவெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்குமோ அதை செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். வா மகனே, வா
மகளே வா என்று அழைக்கிற அந்த சத்தம் என் செவிகளில் படவே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். தன்னோடு வந்து சேர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர் இடியாக என் மேல் விழுகிறார். என் கண்கள் பறிக்கப்படுகிறது. நான் பார்வையற்றவனாக இருக்கிறேன். என்னால் புசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன் என்னை திருத்துவதற்கு? ஏன் நான் மனம் மாறி நல்லவனாக வாழ்வதற்கு? அத்தகைய நிலையில் தான் சவுல் என்ற பவுல் வேதாகமத்திலே காணப்படுகிறார். பிற்பாடு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இயேசுவை தவிர வேறொன்றையும் அவர் ஏறெடுத்து பார்க்க வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக வாழ்ந்தார். தகப்பனே, நாங்களும் அந்த விபச்சார ஸ்திரியை போல இருந்தார். ஓடி வர வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும். கரங்களை விரித்தவராய் காத்து நிற்கிறார். கவனிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த நிலையில் உலகம் போய்கொண்டு இரண்டாவது ஸ்டெப், எப்படி அப்போஸ்தலனாகிய சவுலை பவுலாக மாற்றினீரோ அந்த ஸ்டெப் எடுத்தால் ஒழிய அநேகர் திருந்த மாட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் உம்முடைய விருப்பம் முதல் ஸ்டெப். அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது எங்களுடைய நன்மைக்காகத்தான். நாங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக. தடவியாகிலும் இயேசுவை கண்டுகொள்ள உதவி செய்யும். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் இயேசுவை தடவி கண்டுகொள்ள வேண்டும். தேவகுமாரன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை கொடுக்க வருகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க இருக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்களையும் பெண்களையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் நல்ல நாள், ஆசீர்வாதத்தின் நாள், கர்த்தரோடு நெருக்கம் ஏற்பட்ட நாள். சற்று தூரமாய் விலகி இருந்தேன். இன்றைக்கு இந்த ஜெப கூட்டத்தின் வாயிலாக ஒரு ஸ்டெப் இயேசுவோடு நெருங்கி இருக்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். எல்லோரையும் ஆசீர்வதி. பாஸ்டர் ஜோசப் சுந்தர் அவர்கள் ஒரு அருமையான போதகர். அவருடைய ஊழியத்தின் மூலம் இன்னும் அநேகர் இயேசுவை பார்க்கட்டும், ரட்சிக்கப்படும். எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், நண்பர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இங்கே வந்தது நல்லது. Let there be blessings, bestowals and benefits from God. I pray to you, Father. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் மீட்பெரும் ரட்சகருமா இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.